சார், இப்போ விஜய் கட்சி தொடங்கும்போது முதல்ல அவரை வரவேற்பு நபர் யாரும் பாத்தீங்கன்னா நான் கட்சி உறுப்பினர் சீமான் தான். ஆனா தற்போது அவர் மிகவும் எதிர்ப்பு சீமான் அவர்கள் சார். இதுக்குள்ள முன்வைக்கிற தத்துவங்கள் வச்சுதானே நீங்க தம்பியா இருக்கிறீங்களா, எதிரியா இருக்கிறீங்களா, அம்மாவா இருக்கீங்களா, அப்பாவா இருக்கீங்களா, எதிரியா இருக்கீங்களா, நீங்க செயல்பாடுகளை வச்சா நீங்க திருப்பி வந்துட்டு அதே திராவிடம், அதே கோட்பாடு, அதே கொள்கை. திமுகவை ஒழிக்கிறதே ஒருத்தருக்கு லட்சியமா இருக்க முடியாது. நான் என்ன செய்வேன்னா சொல்லணும். நான் சொல்றேன்ல, இந்த கட்சி ஆட்சியில இருந்து நான் மாற்ற வர்றேன், நான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு நான் நிக்கிறேன், நான் இந்த அடிப்படையே மாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க இப்ப எதுக்கு மறுபடியும் அண்ணா இந்தியாலாம் வராங்க? நீங்க முதல்ல வச்சுட்டு அப்புறம் 67 அவர் வந்தாரு, 77 அவர் வந்தாரு, அது மாதிரி நாங்க வருவோம்னா அது மாதிரி நாங்க வருவோம் தான் சொல்லுவோம். மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர் படம்லாம் வரும்போது ஒருத்தர் ஒரு கட்சியும் தோற்றினாரு, ஒருத்தர் இன்னொரு கட்சியும் தோற்றினார். அண்ணா அவர்கள்லாம் அவர் தோற்றுவித்த கட்சியை தான் நீங்க ஒழிக்கணும்னு சொல்றீங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். 60 வருஷமா இந்த நாட்டுல இந்த 2 தலைவர்களுடைய அரசியல் தான் இருக்கு. ஒண்ணு அண்ணா தொடங்கியது, இன்னொன்னு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியது. இந்த 2 கட்சி தானே இருக்குது. இப்ப அடுத்த மாநாட்டுல அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா, ஐயா எடப்பாடி படம்லாம் வருமா? அது ஒரு நேரத்துக்கு போய் செஞ்சுட்டு போகும்போது அது ஏற்புடையதா இல்ல. அப்ப அவருக்கு பின்னாடி திரண்டிருக்கிற ரசிகர்கள் அவருக்கு நண்பா நண்பிகளா இருக்கலாம், எனக்கு தம்பி தங்கைகளா இருக்காங்க. அவங்க எல்லாருடைய நல்வாழ்வுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் அர்ப்பணிச்சு நின்று நம்ம போராடுறோம். அது நீங்க ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க, அவருக்கு அவங்களுக்கும் சரியான வழியை காட்ட வேண்டியது, சரியான அரசியல் பாதையை சொல்ல வேண்டியது முன்னாடி நிக்கிற நம்முடைய கடமை. அதுக்கு தான் சொல்றோம்.